வணக்கம். சினி மினி ரோஷினி பிரகாஷ் இப்போ தமிழ் திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நடிகை, இளம் நடிகை. வணங்கான் திரைப்படம் பார்த்தீங்களா? அதில் ஆக்சுவலாக அருண் விஜய் அவருக்கு ஜோடியாக ஒரு இளம்பெண் கன்னியாகுமரியை சுற்றி காமிக்கிற மாதிரி கைடு அப்படின்லாம் படம் ஃபுல்லாக வந்தாங்களே. நல்ல அழகான இளம்பெண் அப்படின்றது உங்களுக்கே தெரியுமில்ல. படம் பார்க்கும்போது உணர்ந்தீங்களா, யார் இது, ஏதோ மாடலிங் மாதிரி இருக்குது, பாம்பேலேருந்து வந்திருப்பாங்களோ, மும்பையிலேருந்து கொண்டு வந்திருப்பாங்களோ, விளம்பர படங்களாக நடித்த ஒரு நடிகையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ள, ஏன்னா அதுக்குரிய தோற்றம் அவங்ககிட்ட இருந்துச்சு. படம் பார்க்கும்போதே பல மொழிகளில் பேசி எல்லா லாங்குவேஜ்லையும் பேசுவாங்களே, அந்த கைடாக வரும்போது எல்லாருக்கும் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு சுற்றி காமிச்சு அப்படின்லாம் வரும்போது, அப்படி வந்து நான் கூட படம் பார்க்கும்போது நினச்சேன், இது யார் இது, இந்த பொண்ணு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இவ்வளோ பிரகாசமான முகம் இருக்குது, ஒரு அழகான உடல் அமைப்பு இருக்குது, இந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கே, நல்லா பண்ணியிருக்கே, நல்ல உயரம், நல்ல கலர், நல்ல ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், எக்ஸ்ப்ரெசிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நடிப்பும் நல்லாவே இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே ரன்னிங் ரோல் இல்லையா. பாலா வந்து ஒரு நடிகை செலக்ட் பண்ணி படத்தில் போடுறாரு அப்படின்னா சும்மா சாதாரண விஷயமா? யார் இந்த ரோஷினி பிரகாஷ் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வரும்போது தான் அவங்கள பற்றி சில தகவல்கள் எனக்கு தெரிய வந்தன. என்ன அப்படின்னா, இந்த ரோஷினி பிரகாஷ் இருக்குல்ல, அவங்களுடைய கன்னடம் தான் அவங்களுடைய தாய்மொழி கன்னடம். பிறந்தது மைசூரில் பிறந்து மைசூரில் வளர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரி, என்ஜினியரிங் காலேஜ், அதில் வந்து படித்து பட்டம் பெற்றவர். இது போக பரதநாட்டியம், இதெல்லாம் நல்லா தெரியும். பரதநாட்டியம்லாம் முறைப்படி கற்ற இளம்பெண். தாய்மொழி கன்னடமாக இருந்தாலும் இவங்களுக்கு கிடைச்ச முதல் திரைப்பட வாய்ப்பு அப்படிங்கிற 2016 சப்தகிரி எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பேரில் தெலுங்கு திரைப்படம் கிடைத்தது, கைக்கு வந்தது. தெலுங்கு திரைப்படம் தான் ரோஷினி பிரகாஷ் ஆக்ட் பண்ண முதல் திரைப்படம். கன்னடம் தாய்மொழியாக இருந்தாலும் தெலுங்கில் பேசி முதல் படத்தில் நடித்தார். அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அந்த படம் நல்லா ஓடின பிறகு ரோஷினிக்கு வந்து அடுத்தடுத்து 2 திரைப்படம் கன்னட படங்கள் கமிட் ஆச்சு. அதில் வந்து என்ன அப்படின்னா, அந்த திரைப்படங்கள், அந்த 2 திரைப்படங்கள்னு இருக்குல்ல, அஜா ராமரா, டைகர் கல்லி அப்படின்னு சொல்லி 2 கன்னட படம். இதுமாதிரி 2 படங்களுமே 2017 திரைக்கு வந்து 2 திரைப்படங்களுமே மகத்தான வெற்றி படங்களாக அமைந்தன. இப்போ ரோஷினி பிரகாஷை பொறுத்தவரை என்ன, மொதல் படம் தெலுங்கு படம், அதுவும் ஹிட்டு. அதுக்கடுத்து 2 கன்னட படம், 2மே ஹிட்டு. அப்போ 2 கன்னட படம் அடுத்தடுத்து ஒரு இளம்பெண் கதாநாயகியாக நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் வெற்றி பெறுகின்றன அப்படின்னா, கன்னட பட உலகில் எந்த அளவிற்கு பேசப்படக்கூடிய ஒரு நடிகையாக ரோஷினி பிரகாஷ் இருந்திருப்பார் அப்படின்றத நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதற்கு பிறகு 2018 தமிழில் வந்து அவங்க கதாநாயகியாக நடித்த திரைப்படம் ஏமாளி, சமுத்திரகனி நடித்த படம். அந்த படத்தினுடைய இயக்குனர் VZ துரை ஏமாளி திரைப்படத்தின் மூலமாக தமிழ் பட உலகில் காலடி எடுத்து வைத்தார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பொண்ணு வந்து 3 வருஷத்துக்குள்ளேயே தெலுங்கில் காலை தூக்கி வச்சு வெற்றி படத்தில் நடித்து, கன்னட பட உலகில் நுழைஞ்சி, கன்னட படங்களில் வெற்றி படங்களில் நடித்து, தமிழ்லேயும் காலை தூக்கி வச்சு தமிழ்லேயும் படத்தில் நடித்து, அப்படின்னா பெரிய விஷயம். அது ஒன்றும் இல்லாமல் கிடைக்குமா? திறமை இருக்கிறதுனால தானே. இதுக்கு முன்னாடி அவங்க நடித்த கன்னட படத்தையோ தெலுங்கு படத்தை பார்த்ததுனால தானே தமிழ் படத்துலையும் வாய்ப்பு கிடச்சிருக்கும். அப்படி அந்த தமிழ் படத்துலையும் ஏமாளி திரைப்படம் திரைக்கு வந்த பிறகு யார் இந்த ரோஷினி பிரகாஷ் அப்படின்னு சொல்லி பலரும் கேட்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய திறமையை அவர் வெளிப்படுத்தினார். அதற்கு பிறகு வேறு 2 திரைப்படங்களையும் ரோஷினி பிரகாஷ் நடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜடா அப்படின்னு ஒரு தமிழ் படம், அதில் ரோஷினி பிரகாஷ் தான் கதாநாயகி. அதற்கு பிறகு தோனிமா அப்படின்னு சொல்லி காளி வெங்கட் நடித்த படம், அதில் கதாநாயகி ரோஷினி பிரகாஷ். யோசிச்சு பாருங்கள். இதில் போக என்னென்னா, மிஸ் ஃபெமினா அழகி போட்டி இருக்குல்ல, அதில் வந்து அழகி போட்டியில் பரிசு பெற்றவர், விருது பெற்றவர் ரோஷினி பிரகாஷ் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ இன்ஜினியரிங் காலேஜில் பட்டம் வாங்குறதுன்றது ஒன்று, பரதநாட்டியம் கற்றுருக்காங்கன்றது ஒன்று, அழகி போட்டியில் கலந்து கொண்டு மிஸ் ஃபெமினா விருதை வாங்கி இருக்கிறார்ன்றது ஒன்று. இதெல்லாம் வந்து சினிமாவுக்குள்ளே நுழையிறதுக்கு அடிப்படை தேவைகள் தானே, இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தானே. இவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட்டுகளையும் தன்னிடம் கொண்டிருக்கக்கூடிய ரோஷினி இந்த 3 படங்களையும் நடித்த பிறகு தான் ரோஷினி பிரகாஷுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு வணங்கான். அப்படி இல்லை, அந்த டினா அப்படின்ற அந்த கதாபாத்திரத்திற்கு எவ்வளவு கச்சிதமாக அவர் பொருந்தி இருந்தார் அப்படின்னு நம்ம படம் பார்க்கும்போதே நமக்கே தெரிஞ்சில்ல. ஒரு நல்ல டேலண்டட் ஆர்டிஸ்ட்டு ரோஷினி அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே பட்டுச்சுல. அதனால் இப்போ நமக்கு பட்டுச்சு அப்படின்னா, பாலாவினுடைய இயக்கத்தில் எந்த அளவிற்கு தன்னுடைய திறமையை அவர் வெளிப்படுத்தி இருந்தார், பாலா எந்த அளவிற்கு அவருடைய திறமையால் ஈர்க்கப்பட்டு இருந்தால் படம் முழுக்க வரக்கூடிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை ரோஷினி பிரகாஷுக்கு அவர் தந்திருப்பார் அப்படின்றதையும் யோசிக்கணும்ல. அதனால் வந்து என்னென்னா,
இவ்வளவு திரைப்படங்களில் நடித்து தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்திய ரோஷினி பிரகாஷை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வணங்கான் திரைப்படத்தை ஒரு லீடாக வைத்து இந்த விஷயத்தை உங்களிடம் நான் கூறுகிறேன்.